மீன ராசியில் ரொம்ப துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மீன லக்னமாவோ இல்லை மீன ராசியாவோ மேஷ லக்னமாவோ மேஷ ராசியாவோ இருக்கும், ரொம்ப சப்பராங்க. ஜாப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அதையும் நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். அப்பாவோட சொத்து கிடைக்கும். சிலருக்குலாம் அப்பாவோடைய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாவோட தொழிலை டேக் ஓவர் பண்ணலாமான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியமாக கிடைக்கும். பதட்டம், டென்ஷனு, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல விட்டாமலாம் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப டிப்ரெஷனில் தான் நமக்கு வேறு ஏதோ நோய் வந்துருச்சோ, நமக்கு இது வந்து அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போயிடும். இந்த கலர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த 4.5 மாதம் இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான வழிகாட்டுன்னு இருக்கும். இவங்க வந்து அதை நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா நான் மீனத்துக்கு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா குருவோட இறுதியாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே அவங்களுடைய இடத்துலையே சனி அதே இடத்துல தான் வக்கரமாக போகிறாரு. இந்த 138 நாட்கள் அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்? நான் வந்து 7 சனி அப்படிலேயே வந்து ரொம்ப பாவமாக பேசின ராசியில் மீன ராசி தான். ஏன்னா வேறு யாருமே அந்த அளவுக்கு துன்பப்படலை, கஷ்டப்படலை. மீன ராசியில் ரொம்ப துன்பப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாவோ இல்லை மீன ராசியாவோ மேஷ லக்னமாவோ மேஷ ராசியாவோ இருக்கும், ரொம்ப சஃபரானாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போது எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ யூட்டன் போட்டு தான் மீனத்துக்கு தான் திரும்பவும் உள்ளுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆக போகிறார் சனி பகவான். அவர் வேணும் கும்பத்துக்கு போல இல்லை மேஷத்துக்கும் போகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆக போகிறார். அப்போ ட்ராவல் ஆனால் அதே கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போமான்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கரெக்டுங்களா? அதெல்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். ஜாபு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும். அதையும் நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். அவங்களுக்கு திருமண பாக்கியம் முதல்ல கிடைக்கும் மீனராசிக்காரர். 2வது அப்பாவோடைய ஆதரவு கிடைக்கும். ஓகேங்களா? அப்பாவோட சொத்து கிடைக்கும். சிலருக்குலாம் அப்பாவோடைய வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அப்பாவோட தொழிலை டேக் ஓவர் பண்ணலாமான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியமாக கிடைக்கும். எடுத்து ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போக முடியாமல் நம்ம எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி நமக்கு கிடைக்கல, நமக்கு அங்கே கிடைக்கிது ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, நமக்கு ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் இல்லை. இப்போ உங்கள் மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நீங்கள் வாங்க வந்து படிங்க அப்படின்றதுக்கான நிறைய நீங்கள் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து டெண்டர்ஸ் நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கும். கவர்மெண்ட், ப்ரைவேட்டு, நீங்களே நியூ ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருப்பீங்க. படிக்கிறதுல ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க்குக்கு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம். உங்களுடைய இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ப்ராஜெக்டில் இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சா, ஃபாரின் போயிருப்பாங்க நிறைய பேர். உங்கள் ப்ராஜெக்ட் டைம் முடிஞ்சிடுச்சிங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் திரும்பி பேக் டு இந்தியா, பேக் டு உங்கள் பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். பயந்துட்டு இருப்பீங்க, என்ன இங்கேயே இருக்கலாமா இல்லை வேறு ஜாப் ட்ரை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இல்லை இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதெல்லாமே சொல்லக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க மீனராசி, ரொம்ப அழுத்தத்தில், ரொம்ப வருத்தத்தில், ரொம்ப டிப்ரெஷனில். இதெல்லாம் விட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. மீனராசிக்கு ஹெல்த்து தான் ரொம்ப, அதுலேயும் என்ன மாதிரி ஹெல்த்து அஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு வாயிலிருந்து உணவு குழாயிலிருந்து ஃபுல்லாக இந்த வயிறு சம்பந்தமான விஷயம் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஏன்னா இந்த ரீதியாக இருக்கும்போது அவங்களுக்கு பதட்டம், டென்ஷனு, சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல விட்டாமலாம் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப டிப்ரெஷனில் தான் நமக்கு வேறு ஏதோ நோய் வந்துருச்சோ, நமக்கு இது வந்து அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி போயிடும். இந்த 138 நாள் நீங்கள் வந்து ஆக்டிவாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கக்கூடிய இந்த 3 வருஷம் நமக்கு 7 சனியோட தாக்கம் பெருசாக நமக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. 5ல் இருக்கக்கூடிய குரு பார்வை இருக்கிறதுனால இந்த குலதெய்வமோ இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேண்டாம், இயற்கையாக நேச்சுரல் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய முதல் குழந்தையும் சரியாக படிக்கலை, சரியாக வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, இந்த வருத்தம்லாம் நிறைய மீனராசிக்கு இருக்கும். அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும்.
குலதெய்வத்துக்கு போக முடியலன்னு ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க. இப்போ குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பூர்வ புண்ணியத்துலேருந்து ஒரு நல்ல விஷயம் வரும். ஏன்னா பூர்வ புண்ணியத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு திருமணம், அந்த ஊரில் போய் திருமணம் அட்டன் பண்ணுற மாதிரி, விழாக்கள் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய குலதெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவான பலன். அவங்களுடைய தசாபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சொன்னதெல்லாம் ஒரு சின்ன ட்ரைலர் தான். இதை விட மெயின் பிக்சர்லாம் நிறைய நடக்கும். நல்லா நிறைய நடக்கும். ஓகே, இதில் நட்சத்திரம்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் பாசிட்டிவாக இந்த கலர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, அடுத்த 4.5 மாதம் இதுதான் உங்களுக்கு பாசிட்டிவான வழிகாட்டும்னா என்ன? இவங்க வந்து அதை மஞ்சள் வித் கருப்பு கலந்த பொருட்களை இவங்க கையில் வச்சுருக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது வந்து கிளாத்தாகவும் இருக்கலாம், பேப்பராகவும் இருக்கலாம், இல்லை பென், இல்லை மஞ்சள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கலாம். வசம்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா வசம்பில் நல்லா மஞ்சள் தடவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் சுற்றி இது பண்ணும்போதும் அந்த மையை கூட நீங்கள் வச்சுட்டு போகும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கல், இது வந்து எந்த பச்சை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கோ லைட்டோ இல்லாமல் எந்த பச்சை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். இந்த க்ரீனோட எல்லோவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எங்கெல்லாம் உங்களை நிராகரித்தாங்களோ அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ரேவதி நட்சத்திரக்காரங்க, ரேவதி நட்சத்திரக்காரங்க மல்டி கலர் பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. மல்டி கலர்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக இந்த ஒரு 138 நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்குடு போட்ட ஷர்ட்டாவோ, செக்குடு போட்ட ட்ரெஸ்ஸாவோ, ஷாலாவோ, இல்லை கர்ச்சிஃப் கூட செக்குடு போட்ட மாதிரி கையில் வச்சுக்கோங்க. அதனால் எனக்கு பிடிக்காது, நான் வந்து செக்குடு போட்டது போட மாட்டேன், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னா கர்ச்சிஃப் வச்சு இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு வாழ்வியல் பரிகாரம் இல்லை தானம் இல்லை உங்களை நீங்களே ஜெயிக்கிறதுக்கான டைம், இந்த தவறை செஞ்சிடாதீங்க அப்படின்னா என்ன? நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா நான் மீனத்துக்கு எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, குருவோட பாதத்தை வாங்கி வச்சுங்க. பாதகை இந்த பாதகை வந்து மரத்தால் செய்யப்பட்ட பாதகை, உட் இருக்கக்கூடாது, சில்வர் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கூடாது, வெறும் மரத்தால் செய்யப்பட்ட பாதகை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அதை டெய்லி நீங்கள் வழிபாட்டு, அதாவது தினம் அதில் நீங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாமல் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. அடுத்த 138 நாட்கள் 12 ராசிக்காரங்களே பாசிட்டிவாக எப்படி உபயோகப்படுத்தலான்னு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி.